अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயாத் தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கிற கிரக நிலைகளை வைத்து உங்களுக்கு கணித்து தின பலன்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி, அதாவது அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட அணுகலாம். நான் உங்களுக்கான ஆலோசனை இங்கே வழங்க நான் காத்துட்டுருக்கேன்னு சொல்லலாம். இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 50-60% தினப்பலன்கள் மேட்ச் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து கணித்து சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைய நாள் ஏப்ரல் 4ஆம் தேதி 2022, பிளவநாம சம்பத்சரம், பங்குனி மாதம் 21ஆம் தேதி, பரணி நட்சத்திரம், மேஷ ராசி, திருத்தியை திதி, வளர்பிறை, ஹஸ்தம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை இருக்கிறதுன்னு சொல்லலாம். யமகண்டம் காலை 10:30 12 வரை இருக்கிறது. குளிகை காலை மதியம் 1:30 3 வரையும். சுபஹோரைகள் காலை 6 முதல் 7 வரையும், பகல் 2 முதல் 4:30 வரையும், 9 முதல் 12 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலாபலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு பயங்கர வீரியத்தோடு இருப்பீங்க. எது பண்ணாலும் உடனே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த குறிக்கோள்கள் நிறைவேறும். உங்களுடைய ஃபாஸ்ட்டுக்கு யாருமே கம்பீட் பண்ண முடியாது. அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு விட்டு கொடுக்காம நீங்கள் மட்டுமே சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். அபாரமான நாள். எடுத்து பண்ண ஆரம்பித்தால்னா ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், நண்பர்கள், சகோதரர்கள் இவங்க மூலியமாக ஒரு பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், இல்லை அவங்க ஏதாவது வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள், கணவனாக இருந்தால் மனைவி வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள், மனைவியாக இருந்தால் கணவன் ஒரு தொலைதூர பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்புகள், அதெல்லாமே வெற்றியை பெருக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஆனால் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மெயினாக உடம்புல சூட்டு காயங்கள், இல்லைன்னா ஒரு சின்ன கட்டு, நான் வந்து இன்றைக்கி தக்காளி வெட்ட போகிறேன் அப்படின்னு லீவ் போட்டு உட்காந்து ட்ரை பண்ணுவாங்க. அது தக்காளி வெட்டுதோ இல்லையோ கையும் சேர்த்து லைட்டாக சரைச்சி விட்ரும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகிறது. மிதுன ராசி நண்பர்கள் ஒரு பெரிய மனுஷனுடைய தொடர்பு கிடைக்கும். ஆஃபீஸில் ஒரு போர் குணம் படைத்த ஒரு முதலாளி, இல்லைன்னா ஒரு பாஸ், அவர் உங்களை பாராட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீங்களே ஆச்சரியப்பட்டுருங்க. அச்சோ சாமி, இவர் நம்மளை பாராட்டுறதா அப்படின்னு எடுத்துகிட்டு போவீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். ஊதிய உயர்வு ஏற்படும், சம்பள உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள், அடுத்த நிலைக்கு உயரக்கூடிய ஒரு தன்மை ஏற்படக்கூடிய மோகமான ஒரு நாளாக இந்த நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். கடகராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா இன்றைய நாள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அதுவும் ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள், மேனுஃபேக்சரிங் சார்ந்த விஷயங்கள்லாம் வெற்றி பெறும். அதே மாதிரி எந்த வேலையில் இருந்தாலும் சரி நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணக்கூடிய வாய்ப்புகள். மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள், அவங்க மூலிமா சின்ன சின்ன தகராறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு பயங்கர வலிமையோடு இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களை யாரையுமே தோற்க முடியாது. அந்தளவுக்கு நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்காண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி கடவுளுங்க கூட இருக்கார். அதுவும் முருகப்பெருமானே இருக்கார். பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது. நிறைய நல்ல செய்திகள் வரும். ப்ரொமோஷன் ஆர்டர்ஸ் வரும். நிறைய பேர் ஃபாரின் கிளம்புவதற்கான வீசா அப்ரூவ் ஆகும். குழந்தை பிராப்தம் ஏற்படும். மன ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சக்கையான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. கன்னிராசி நண்பர்கள் வண்டி வாகனங்கள், கூரான ஆயுதங்கள், சூடான பதார்த்தங்கள், கனரகம் சார்ந்த விஷயங்கள், அண்ணன் தம்பி சார்ந்த உறவுகள், இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட்டுங்கிறது கொஞ்சம் காட்டும். ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், கழிவுகள் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
அதே மாதிரி உங்களால் முடிஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல செக்யூரிட்டி கார்ட்ஸ், அப்பார்ட்மெண்ட்டு கீழேயோ உங்கள் வீட்டுக்குள்ளேயோ ரோட்டில் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க, நைட் நேரம் பாவம் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது உணவு தானம் பண்ணிங்கன்னா இது பெரிய பரிகாரமாக மாறும். நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு கெட்ட விஷயமே உங்களுக்கு நடக்காமல் இருக்கட்டும், பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் இருக்கும், ஆனால் ஒரு போர் குணம் எப்போவுமே இருந்துட்டு இருக்கும். நீயா நானா அப்படிமா. அதாவது நீங்கள் கிளம்பி போய் குளிக்கலான்னு பிளான் பண்ணி போவீங்க, ஆனால் அதுக்கு டக்குன்னு அவங்க பாத்ரூம்குள்ளே போந்துடுவாங்க. அட்டை நான் தான் வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இல்லைன்னா உங்கள் பையன் 2வது பையன் ஆரம்பிப்பான், 2வது குழந்தை இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும். முக்கியமான டைமில் போய் உங்களை நெருக்கடி பண்ணுவாங்க. வியாபாரத்தில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய நாள் சொல்லலாம். பல பேரை மிரட்டி சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது உங்களுக்கு. விருச்சிக ராசி நண்பர்கள் யாரையாக இருந்தாலும் இன்றைய நாள் ஒரு கை பார்த்துருவீங்க. எதிரிகளை உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்து சட்டிலாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா பெரிய வெற்றியை தானாக பெறுவீர்கள். இல்லை முடியாது அப்படின்னா அது தகுந்த மாதிரி பிரச்சனைகளோடு வாழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கண்டிப்பாக குறையும். ரொம்ப வீரியத்தோடு இருப்பீங்க. போலீஸு, கேஸு, வம்பு தும்பு, வழக்கு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு வெற்றியை தரும் சொல்லலாம். அவசரப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, முன்கோபம் அறவே தவிர்த்தரணும். தனுசு ராசி நண்பர்களுக்கு மனசு நிறைஞ்சிருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஒரு வேகத்தோட பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய நாளாக இருக்கும். கடவுளுடைய அனுகிரகம், உங்கள் முன்ஜென்மத்துடைய பிராப்தி, குலதெய்வத்துடைய அனுகிரகம் இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மை கொடுக்க போகிறதுன்னு சொல்லலாம். எதிர்பார்க்காத பல நன்மைகள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்படுது. மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான ப்ராடக்ட், ஒரு சமையல் சார்ந்த விஷயங்களாகட்டும், உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளாகட்டும், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி, R&D டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்களாக இருக்கிறது. அதே மாதிரி அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்புகள், இவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும், குவியும். ஆனால் உறவினர்கள்கிட்ட தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் கவனம் கவனமாக இருக்கு. கும்பராசி நண்பர்கள் ஒரு சிறு பிரயாணம் இருக்கும், ஆனால் உடனே வர சொல்லி ஆர்டர் வரும், அதனால் உடனே கிளம்பி போவீங்க. அது வெற்றியை கொடுக்கும். நண்பர்கள் மூலிமா சந்தோஷம் கொடுக்கும். ட்ரேடிங் மூலிமா பெரிய வெற்றியை கொடுக்கும். இளைய சகோதரன் சகோதரி மூலிமா நிறைய வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அபாரமான ஒரு நாள்னு சொல்லலாம். மனசில் பட்டதை பட்டுன்னு பேசிடுவீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும். வெற்றிகள் தேடி வரக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். மீனராசி நண்பர்களுக்கு பணம், பொருளாதாரம், முன்கோபம், காரமான உணவு, இன்றைய நாளுடைய அஜெண்டா இதுதான், ஷெட்யூல் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிறது பார்த்துக்கணும். அவசரப்படாமல் எதாக இருந்தாலும் நீங்கள் பண்ணிங்கன்னா பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். இன்றைய நாள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தெல்லாம் போகிறோம். பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய, பொருளாதாரம் ஏற்றம் விடக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.